இந்த தாச என்னக்கா? நம்ம ஊரில் அதாவது இந்தியாவில் பாரம்பரியமான டான்ஸு நிறைய இருக்குது. தெரியுமா? அது என்னென்ன டான்ஸு தெரியுமா அவனுக்குடா? டான்ஸுன்னு தெரியும், ஆனால் என்ன டான்ஸுன்னு தான் தெரில எனக்கு. இது கூட தெரியாமல் இருக்கிற நீ இந்தியாவில் பிறந்ததே வேஸ்ட்டுடா. நான் சொல்கிறேன் கேளு. சரி சொல்லுங்க கேட்போம். சரி நான் சொல்கிறேன். பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், கதகளி, குச்சிப்புடி, கத்தக்கு, அப்படி பல டான்ஸ் இருக்குது, பாரம்பரிய டான்ஸுகள். அக்கா, இன்னொரு டான்ஸ் இருக்குது தெரியுமா? அதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. அது என்ன டான்ஸு? அதுதான் பிரேக் டான்ஸு. அது உங்களுக்கு தெரியாது. அது எப்படி உருவானுச்சுன்னு நான் சொல்கிறேன் கேளு. பஸ்ஸில் ஒரே கூட்டம் நெரிச்சலாக நின்று உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் நடந்து நிற்கிறது மாதிரி போயின்னு இருக்காங்க. பஸ்ஸு ஸ்பீடாக போயின்னு இருக்கு. மக்கள் வந்து ஒரு சிந்தனையில் போயின்னு இருக்காங்க. இப்படி போயின்னு இருக்கும்போது திடீர்னு பஸ்ஸு பிரேக் போட்டார் டிரைவர். அப்போ ஆளுங்க என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் கழுத்து ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், அப்படின்னு சொல்லிட்டு நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. கால் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு பக்கம், இப்படி சாயிறது, அப்படி சாயிறது, இப்படி சாயிறது, அப்படி குறுங்கி அப்படின்னு நின்னாங்க. இதுதான் பிரேக் அண்ட் டான்ஸ். புரிஞ்சுதா? ஓ, இதுதான் பிரேக் டான்ஸா? ஆமாம், இதுதான் பிரேக் டான்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சது. ஓகே. ஓகே, தேங்க்ஸ்.